கிருஷ்ணரை வாங்கியுள்ளாமான்னு யோசிக்கிறான் திருதராஷ்டிரன். என்ன புத்தி பாருங்க, கிருஷ்ணரை வாங்கியுள்ளாமா. என்ன கொடுத்து வாங்கலாம்? அவருக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ, ஒரு 2 ஐலண்ட கொடுத்துடலாம், வைரத்தை கொடுத்துடலாம், வைடூரியத்தை கொடுத்துடலாம், கிருஷ்ணருக்கு பிடித்த மாடையும் கொடுக்கலாம், கண்ணுக்குட்டியும் கொடுத்துடலாம், ஏதோ கொடுக்கலாம். சஞ்சயா, நீ போய் தெரிஞ்சிண்டு வா, கிருஷ்ணரை எவ்வளவு வேல்யூக்கு பிட்டு பண்ணி வாங்கலாம். சஞ்சயன் போயிட்டு இருக்கார். துவாரகால கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர் பக்கத்துல சத்யபாமா, அந்த பக்கத்துல திரௌபதி, அந்த பக்கத்துல அர்ஜுனன், 4 பேரும் துவாரகால இருக்கா. கிருஷ்ணர் அன்சக்சஸ்ஃபுல்லா பாண்டவ தூதனாக சென்று காரியம் நடக்கல. சஞ்சயன் வந்துட்டு இருக்கான். கிருஷ்ணருக்கு தெரியாதா சஞ்சயன் எதுக்கு வராருன்னு? அன்னைக்கு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கூட்டு சொல்லிவிட்டார், இத பாரு, ரூம்குள்ள யாரையும் அனுப்பாத, சகதேவன் வந்தான், ஆஜ் கிருஷ்ண பிஸி ஹே ஜாओ அப்படின்ட்டான். ஒருத்தரா போனா ரிசப்ஷனிஸ்ட் முடியாது, கிருஷ்ணருக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்டே கிடையாதுன்னுட்டா. கடைசியில சஞ்சயன் வந்திருக்கான், ஹஸ்தினாபுரத்துல இருந்து துவாரகா வந்திருக்கான். கிருஷ்ணர் சொன்னார், சஞ்சயனை உள்ளே விடு. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாருங்கிறது தான் ஆச்சரியம். அவர் என்ன பண்ணார், ஜம்முன்னு ஒரு கட்டில் அவர் படுத்துட்டோம்னு, அர்ஜுனா என்ன கிருஷ்ணா நீயும் வந்து படு. டயர்டா இல்லையேடா, படு, நான் சொல்றத கேளு, உன் தலைய தூக்கி என்னோட தொடையில வை. ஐயோ நன்னாவே இருக்காதே கிருஷ்ணா, சொல்றத மட்டும் பண்ணேன்டா, தலையை தூக்கி என் தொடையில வை, காலை இப்படி பர்பெண்டிகுலரா வச்சுக்கோ. நீங்க பெட் யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணர் நேர படுத்துட்டு இருக்கார், அர்ஜுனன் 90 டிகிரிஸ்ல அவன் தலையை இவன் தொடையில வச்சுன்னு படுத்துட்டு இருக்கார். சரி சத்யபாமா வா, வந்துட்டேன். அர்ஜுனா ஒரு காலை தூக்கி சத்யபாமா மடியில போடு. சத்யபாமா என்னது இது அசிங்க, நன்னாவே இல்ல, அவன் காலை எடுத்துக்கு ஏது மடியில போடு. இன்னொரு காலை தூக்கி திரௌபதி கால்ல போடு. போட்டாச்சு. சஞ்சயனை இப்ப உள்ள கூப்பிடு அப்படின்னார். சஞ்சயன் உள்ள வந்தார். பார்த்தா இந்த பெட் ஒரு மாதிரி இருக்கு, என்ன கிருஷ்ணர் இப்படி இருக்காரு, அர்ஜுனன் இப்படி இருக்கான், இவா 2 பேரும் வச்சுட்டு இருக்கா. இந்த கோலத்தை பார்த்தார். சரி நான் போயிட்டு வரேன்னார் அப்படின்னு அவர் கிளம்பிட்டார். கிளம்பி அங்க போறார், எங்க ஹஸ்தினாபுரத்துக்கு போனார். அப்படி தவிச்சுட்டு இருக்கான் திருதராஷ்டிரன். வாங்கிடலாமா? அப்ப சஞ்சயன் சொன்னான், திருதராஷ்டிரா சொல்லே, எனக்கு புரிஞ்சுடுத்து. என்ன புரிஞ்சுது? 100 பிள்ளையும் செத்து போயிடுவான்னு புரிஞ்சுடுத்து. யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தாலும் பெட்ரூம் குள்ள விடவே மாட்டேன். எப்போ கிருஷ்ணர் தன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய அர்ஜுனனையும் அவனுடைய பத்னியாக இருக்கக்கூடிய திரௌபதியையும் தன்னோட பெட்ரூம்ல தம் பெட்ல உட்காத்தி வச்சுட்டாரோ, அப்படின்னா அவ எவ்வளவு தம் மனசுக்கு க்ளோஸ், எவ்வளவு நம்பிக்கை. இவரை போய் நீங்க யானையை கொடுத்து மாடை கொடுத்து விலைக்கு வாங்க முடியுமா? அவன் சயனம் இட்டு இருக்கக்கூடிய கோலத்தை பார்த்தாலே தெரிகின்றது, திருதராஷ்டிரா உன்னுடைய 100 குழந்தைகளோட பிரேதம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னார். அதனால தான் அவ சொல்றா, அந்த ரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. அந்த ரங்கத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னேனா சஞ்சயனை போலே.